இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை வெள்ளியங்கிரி மலையில் பிரசித்தி பெற்ற பஞ்சலிங்க சிவன் கோயில் அமைந்துள்ளது. 5738 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைக்கோயிலுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வருவது வழக்கம். இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை பக்தர்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதல் மலையில் வெள்ளை விநாயகர் கோயிலும், 2வது மலையில் வழுக்குப்பாறை, கைத்தட்டி சுனையும் அமைந்துள்ளன. 3வது மலையில் பாம்பாட்டி சித்தர் குகையும், 4வது மலையில் ஒட்டர் சித்தர் சமாதியும் அமைந்துள்ளன. 5வது மலை பீமன் களியுருண்டை என்றும், 6வது மலை ஆண்டி சுனை மலை என்றும் அழைக்கப்படுகிறது. 7வது மலை உச்சியில் பாறைகளுக்கு இடையே அமைந்த பஞ்சலிங்க தரிசனம் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இயற்கை எழில் கொஞ்சும் இந்த மலைப்பாதையை சீரமைத்து மேம்படுத்த வேண்டுமென பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைப்பகுதியை சுத்தமாக வைத்திருக்கவும், சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கவும், மக்கள் பிளாஸ்டிக் கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கோயிலை நிர்வகிப்போர் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் வெள்ளை விநாயகர் இருக்கிறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா பாம்பாட்டி சுனை, பாம்பாட்டி இருக்கும், பாம்பாட்டி குகைன்னு இருக்குங்களா, அது இருக்குது. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா கைதட்டி சுனைன்னு அழைக்கப்படுறது. அந்த ஆதி காலத்துலலாம் கை தட்டினாலே அந்த சுனையில தண்ணி வருமா, அந்த அளவுக்கு பக்தி உணர்வு அப்படி இருந்தது எல்லாருடைய. இது கை தட்டினாலும் தண்ணி வரும் அந்த குகையில, அந்த மாதிரிலாம் இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் 4வது சீதேவனம்னு சொல்றாங்க அந்த இது. 5வது ஒட்டன் சமாதி. இந்த பாதையெல்லாம் வடிவமைத்து கொடுத்தவர் ஒட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. அவர் பேர் நினைவாக அந்த இடத்துல அது இப்போ இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது விபூதி மலைன்னு சொல்லிட்டு வரலாம். 6வது மலை நம்மளுக்கு சொனையில் குளிச்சிங்கல்ல, ஆண்டி சொனை, அந்த இது 6வது மலையாக வருது. அப்படியே 7வது பார்த்தீங்கன்னா 7வது மலை வெள்ளியங்கிரி மலை. அது இப்போ வர்ற பக்தர்கள் அவங்க ஞாபகார்த்தமாக நினைவாக வச்சுக்கிறாங்க. அங்கெல்லாம் கிடையாது, தீர்த்தம் தான். அது பிரம்ம தீர்த்தம். அது பிரம்ம இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே பிரம்மாவே அங்கே தீர்த்தத்தில் நீராடி இறைவனை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அந்த ஏற்ற மாதிரி ஒரு குகை பாறை தெரியும், அங்கே இருந்துகிட்டு தான் இறைவனை பார்க்க வந்திருக்கிறாங்க. கால் படக்கூடாது, இறைவன் அமர்ந்த மலை அப்படின்னு சொல்லி கால் கூட படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துலயே உட்காந்துட்டாங்க. அங்கே நின்று தரிசனம் பண்ணிருக்காங்க, மலையேற்றம் இல்லாமல். அங்கே ஆப்போசிட் ஒரு பாறை தெரியும், இப்பெல்லாம் தெரியாது, மிஸ்ட் மறைச்சிருக்கும், இப்போ தெரியாது. அந்த இதில் தான் எல்லாமே தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. சித்தர்கள், ரிஷிமார்கள், முனிவர்கள்லாம் கீழே 6ஆம் மலை ஆண்டி சொன்னார்ல, இது அர்ஜுனன் குன்று, அங்கேருந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே புறப்பட்டாங்க. இப்போ கலிகாலத்துலதான் மனிதர்கள் மேலே தரிசனம் பண்ணுற மாதிரி காமத்தின் பசு மூலியமா அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. ஆமா, பிப்ரவரி 1 இருந்து மே 31 வரைக்கும் இங்கேயே இருந்து பூஜை இதுக்கெல்லாம் பண்ணி இங்கேயே இருந்துட்டு சேவை செஞ்சுட்டு, சேவை செய்து தான் வந்திருக்கிறோம். எல்லாம் சேவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கிக்கிறோம் கீழே. நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா போக அந்த மிஸ்ட் போகுதுல்ல, போறதுன்னு தெரியும், இது இங்கிட்ட இருந்து இப்படி வர்றதுன்னு தெரியும், ஆனா எங்க சந்திக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே கீழே இறங்கிடும். நம்ம கோயில 24 மணி திறந்து இருக்குங்களா, பகலையும் திறந்திருக்கும், இரவும் திறந்துருக்குங்களா. மக்கள் என்ன செய்றாங்க, கொஞ்சம் வெயில் இல்லாம இருக்கும் அப்படின்னா இரவு நேரம் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆப்ஷனுக்கு கொடுக்கறதுனால அவங்க இரவு நேரம் வர ஆரம்பிக்கிறாங்க. பகல்லையும் பார்க்கலாம், இரவு வந்தாலும் பார்க்கலாம். இங்க 7வது மலை வரைக்கும் நாங்க போய் சாமி கும்பிட்டோம், ரொம்ப கால் வலிச்சிச்சு. 6வது மலையில சொன்ன இருந்துச்சு, அங்க குளிச்சோம், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. 10 வருஷமா இந்த மலைக்கு வரணும்னு ஆவலா இருந்தேன். ஆனா இப்போ இந்த வருஷம் தான் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த மலைக்கு 7 மலை ஏறி இந்த ஆண்டவனை தரிசித்து விட்டு இறங்கியிருக்கோம். வரும் வழியில படிக்கட்டு ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு. இந்த படிக்கட்டெல்லாம் எல்லாரும் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சரியா அமைச்சு கொடுத்து எல்லாரும் இது செல்லக்கூடிய அளவில் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வரும் வழியில் ஒரு விளக்கு கூட அமைக்கப்படவில்லை. சோலார் சிஸ்டம் மூலமாவது விளக்கு கம்பங்கள் ஆங்காங்கே அமைத்து கொடுத்தால் வரும் பக்தர்களுக்கு
நல்ல பலனை கொடுக்கும். நல்ல அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து செல்ல உதவியாக இருக்கும்.